அன்பான நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில கொள்ளு ஆர் ஸ்கிராம், முதிரைன்னு சொல்லுவாங்க, காணம்னு சொல்லுவாங்க. இந்த கொள்ளு வந்து நமக்கு எந்த வகையிலெல்லாம் பயனளிக்குதுன்னா, ஒரு லிஸ்டே வரிசையா சொல்லிக்கிட்டு போகலாம். இதுல வந்து அயன் இருக்கு, கால்சியம் இருக்கு, பாஸ்பரஸ் இருக்கு, விட்டமின் சி இருக்கு, நார் சத்து மிகுதி, பி காம்ப்ளெக்ஸ் சத்து அதிகமா இருக்கு கொள்ளுல. இப்போ வந்து கொள்ளு பொடி நம்ம வீட்டில் பொதுவாக இட்லி பொடி மாதிரி கொள்ளு பொடி கூட செய்து சாப்பிடலாம். இப்போ உதாரணத்துக்கு கொள்ளு 100 கிராம்னா நீங்கள் 100 கிராம் உளுந்து எடுத்துக்கலாம். ரெண்டையும் நல்லா பொன் வறுவலாக வறுத்து எடுத்துட்டு அதோட மிளகும் உப்பும் சீரகம் சேர்த்து நீங்கள் அரைச்சிக்கலாம். மிளகு தேவையில்லைன்னா காய்ந்த மிளகாய் வத்தல் இருக்கு இல்லையா, சிகப்பு மிளகாய், அதையும் சேர்த்து நம்ம அரைச்சிக்கலாம். நீங்கள் பெருங்காயம் சேர்த்து நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா இட்லி பொடிக்கு வச்சுக்கலாம், தோசைக்கு பொடியாக வச்சுக்கலாம், சாதத்துக்கு கூட இந்த பொடியை போட்டு, சின்ன குழந்தைங்களா இருந்தால் நெய் போட்டுக்கலாம், பெரியவங்களா இருந்தால் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். சாப்பிட்டோன்னா அருமையாக இருக்கும், சுவையாக இருக்கும். அனைத்து வகை ஸ்டோனுக்கும் கொள்ளு சாப்பிடலாம். கொலஸ்ட்ராலை கரைக்க கொள்ளு நல்லது. அயன் இருக்கிறதுனால இரத்த சோகை நோயாளிகளும், அதாவது ஹீமோகுளோபின் லெவல் குறைவா இருக்கிறவங்களும் கொள்ளு சாப்பிடலாம். கொழுத்தவனுக்கு கொள்ளுன்னு ஒரு பழமொழி உண்டு. அதாவது உடலில் உள்ள கொழுப்பு சத்தை, ஃபேட்டை கரைக்கும் தன்மை இந்த கொள்ளுக்கு உண்டு. அதனால தான் கொழுத்தவன் கொள்ளு சாப்பிடணும் அப்படின்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க. அப்ப அடிக்கடி நம்ம கொள்ளை வந்து ரசம் வைத்து சாப்பிடலாம், அல்லது சூப் செஞ்சு சாப்பிடலாம், அல்லது கொள்ளை முளைக்கட்டி வேக வச்சு அதை சுண்டல் பண்ணி சாப்பிடலாம், அல்லது அதை கொள்ளு வேக வச்சு அரைச்சி அதுலேயே வந்து நம்ம வெங்காயம், பூண்டு, தக்காளி, இஞ்சி இதெல்லாம் போட்டு அரைச்சி நீங்கள் அது ஒரு மாதிரி நல்லா சூப்பராக இருக்கும் சுவை. இஞ்சி குழம்பு மாதிரி கொள்ளு குழம்பு செய்து நம்ம சாப்பிடலாம். வேணும்னா தேங்காய் சேர்த்துக்கலாம், வேணும்னா தேங்காய் இல்லாமல் கூட நம்ம அதை அரைச்சி குழம்பு செய்யலாம். இந்த மாதிரி பல வகையில் நம்ம ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிடலாம். கண்களுக்கு கூட இது ரொம்ப நல்லது. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னாக்க உங்களுக்கு பைல்ஸ் ப்ராப்ளம் உள்ளவங்க கூட கொள்ளு சாப்பிடலாம். நரம்பு தளர்ச்சிக்கு கூட கொள்ளு சாப்பிடலாம். ஆண் பெண் இருபாலரும் இன்ஃபெர்டிலிட்டி ப்ராப்ளம் உள்ளவங்க டெய்லி ஒரு 2 ஸ்பூன் அந்த கொள்ளு பொடியை நம்ம சாப்பிடலாம். உடல் எடை குறைய, உடல் பருமன் குறைய கொள்ளை வந்து நம்ம கஞ்சி பண்ணி குடிக்கலாம், கொள்ளு ரசத்தை குடிக்கலாம், அல்லது கொள்ளு ஒரு பங்கு, ஆளி விதை ஒரு பங்கு, பார்லி ஒரு பங்கு, 3ஐயும் சேர்த்து லேசாக வறுத்து நீங்கள் அதை பவுடர் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு டம்ளர் தண்ணி எடுங்க, இதுலேருந்து 3 ஸ்பூன் அதாவது கொள்ளு, ஆளி விதை, பார்லி 3ம் சேர்ந்த பொடி ஒரு 3 ஸ்பூன் போட்டு நல்லா கரைச்சி ஒரு 2 நிமிஷம் கொதிக்க விடுங்க. அவ்வளோதான், கஞ்சி மாதிரி ஆயிடும். அதில் எதுவும் போட வேண்டாம், உப்பு சர்க்கரை ஒன்றும் போட வேண்டாம். அப்படி தேவைன்னா பனவெல்லம் சேர்த்துக்கலாம். அதை நம்ம டெய்லி குடிக்கலாம். அப்போ உடல் எடை குறையும். அதே போல இதையே வந்து நீங்க ஒரு நாளைக்கு 3 தடவை 4 தடவை உள்ளுக்கு குடிச்சோன்னு சொன்னா கிட்னி ஸ்டோன் கரையும். அப்போ வரிசையா பாருங்க எத்தனை நோய்களுக்கு இந்த கொள்ளு வந்து ஒரு சிறந்த உணவாக, மருந்தாக நமக்கு வேலை செய்யுது. மேலும் இருமல், சளி, ஜுரம் இதுக்கும் வந்து நம்ம கொள்ளு ரசம் வச்சு சாப்பிடலாம், கொள்ளு குழம்பு வச்சு சாப்பிடலாம், கொள்ளு வறுத்து பொடி பண்ணி கூட நம்ம சாப்பிடலாம். அல்லது இப்போ எல்லாம் வேகமாக வேலைக்கு போகிறது டைம் இல்லாததுனால இந்த கொள்ளை வறுத்து ரெடியாக பவுடர் பண்ணி வச்சுப்பாங்க. அப்பப்போ 2 ஸ்பூன் சும்மா மென்று சாப்பிட்றது கூட வழக்கம். தப்பு இல்லை, நல்லது தான். இந்த மாதிரி பல வகையில் நம்ம வந்து கொள்ளை வந்து நம்ம சாப்பிடணும். கொள்ளு வந்து உடம்புக்கு ஒரு உரமாக, டானிக்காக, பலக்காரியாக, போஷணக்காரியாக நமக்கு பயன்படுது. அவ்வளோ ஸ்ட்ரென்த்து. அதனால தான் நான் சொன்னேன், பெண்களுக்கும் ஆண்களுக்கும் குழந்தையின்மைக்கு, நரம்பு தளர்ச்சிக்கு, இன்ஃபெர்டிலிட்டிக்கு இது ஒரு சிறந்த உணவாக நம்ம எடுத்துக்கணும். பொதுவாக வந்து இன்னைக்கு பெண்களுக்கு வந்து மென்சஸ் ப்ராப்ளம், இர்ரெகுலர் பீரியட், முறையற்ற மாதவிடாய் இருக்கு இல்லையா, அதுக்கும் நம்ம கொள்ளு பயன்படுத்தலாம். கொலஸ்ட்ராலை கரைக்கும் தன்மை, நார்ச்சத்து மிகுதி, அதுக்கும் கொலஸ்ட்ரால் ப்ராப்ளம் உள்ளவங்களும்
அதே போல இன்னைக்கு பாத்தீங்கன்னா இந்த லைப்போமா என்று சொல்லக்கூடிய கொழுப்பு கட்டிகள் உடம்புல பாத்தீங்கன்னா நான்வெஜ் அல்லது ஆயிலி ஃபுட்டு, நெய், ஸ்வீட்ஸு, அதாவது ஃபேட்டி ஃபுட்டு, கொழுப்பு நிறைந்த உணவுகளை சாப்பிட்றதுனால பாத்தீங்கன்னா ஆண்களுக்கு அதுவும் நிறைய இருக்கும், பெண்களுக்கு கூட இப்போ இருக்கு அந்த லைப்போமா என்று சொல்லக்கூடிய கொழுப்பு கட்டிகள். இப்போ பார்த்தீங்கன்னா உடம்புல கையில் அங்கங்க சின்ன 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 கட்டிகளாக இருக்கும். கொழுப்பு வந்து உட்கார்ந்து டெபாசிட் ஆகி அது ஒரு கட்டி போல சின்ன சின்ன கொழுப்பு கட்டிகள் உடல் முழுவதும் இருக்கும். நூற்றுக்கணக்கில் கூட சிலருக்கு இருக்கும். அது போல உள்ளவங்க கூட வந்து கண்டிப்பாக இந்த கொள்ளை சாப்பிடணும். லிவருக்கு நல்ல அருமையான டானிக் போன்ற உணவு கொள்ளு. அதே போல நுரையீரலுக்கு நல்ல ஒரு உஷ்ணத்தை தரக்கூடியது, கபத்தை கரைக்கக்கூடியது. நுரையீரல போய் சளி உட்கார்ந்துட்டு தான் இன்னைக்கு அடிக்கடி சளி, அலர்ஜி, கோல்டு, தும்மல், சைனசைட்டிஸ் இந்த மாதிரி சளி தொல்லைனால, கபத்தொல்லைனால பிரச்சனைகள். நுரையீரல் ரணமாகி அதுல போய் சளி உட்கார்ந்துக்கிட்டு தான் இன்னைக்கு நிறைய பேருக்கு வந்து வீசிங் என்று சொல்லக்கூடிய, ஆஸ்துமா என்று சொல்லக்கூடிய பிராங்கைட்டிஸ் ப்ராப்ளம். அதுக்கு கூட நீங்க கொள்ளு சூப் வச்சு கொடுத்தீங்கன்னா அந்த குளிர்ச்சியான உடம்புக்கு அந்த நுரையீரலெல்லாம் ரணமாயிட்டு சளி போய் உட்கார்ந்து அந்த சளி வந்து இருமும் போது அந்த சளி வெளியவே வராது. அந்த ஆஸ்மா பேஷண்ட் இருமும் போது பார்க்கணும், வயிற்றுல இருந்து இருமல் வரும், அப்படி நெஞ்சு இறுக்கி பிடிக்கிற மாதிரி இருக்கும், கைன் 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 ஒரே வீசிங் சவுண்ட். அப்போ அந்த முது பகுதியில, விலா எலும்பு பகுதியில வலிக்கும். அப்போ சளி கரைஞ்சே வெளியே வராது. அதுக்கு வந்து இந்த கொள்ளு சூப்பு, கொள்ளு ரசம், நல்ல மிளகு, சீரகம், பூண்டு எல்லாம் போட்டு நல்ல காரமா சூடா கரமா சாப்பிட்டோன்னு சொன்னா சாப்பிடும் போதே ஒரு சுகம் இருக்கும், ஒரு டேஸ்டும் அருமையா இருக்கும். அந்த நுரையீரல கட்டி இருக்கிற சளியும் கரைச்சி வெளியே அனுப்பும். அப்போ இந்த வகையிலெல்லாம் வந்து நமக்கு இந்த கொள்ளு நமக்கு பயன்படுது. முக்கியமா கண்களுக்கு கூட நல்ல பிரைட்டா நல்ல ஒளி கிடைக்கிறதுக்காக, கண்கள் ஒளி பெறும் அப்படின்னு சொல்ற வகையில கண்களுக்கும் இந்த கொள்ளு வந்து நல்லது. மேலும் இன்னைக்கு ஏதாவது அடிப்பட்டு வீக்கம், ரணம் இது போல இருக்கு, இல்ல மூட்டு வலி கூட இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அந்த கொள்ளு அரைச்சு அந்த கொள்ளு பொடியை ரெடியா வச்சுக்கணும். அதை வந்து ஒரு துணியில முடிச்சு ஒத்தடம் கொடுக்கலாம். அப்போ அந்த வீக்கம், வலி குறையும். அல்லது அந்த கொள்ளு பொடிய நம்ம வீக்கம் வலிக்கு நல்லெண்ணெயில போட்டு மிக்ஸ் பண்ணி லேசா வார்ம் பண்ணி அந்த வீக்கத்துக்கு மேல 10 போல நம்ம போட்டாலும் அந்த வலி குறையும். ஆக மொத்தம் கொள்ளுல வந்து நல்ல கால்சியம் இருக்கிறதுனால நம்மளோட போனுக்கு, ஏன்னா பாஸ்பரஸும் கால்சியமும் இருக்கு, எலும்பு வளர்ச்சிக்கும் எலும்போட ஸ்ட்ரென்த்துக்கும் நல்ல ஒரு சக்தியை கொடுக்கக்கூடியது இந்த கொள்ளு. அயன் இருக்கிறதுனால இரும்பு சத்து. அப்போ அனிமிக், ரத்த சோகைக்கும் இந்த மாதிரி பாருங்க பல வகையில வந்து நமக்கு இந்த கொள்ளு பயன்படுது. ஆனா அநேக பேர் என்ன சொல்லிடுவாங்க, கொள்ளுன்னா சூடு, உஷ்ணம் அப்படின்னு சொல்லிடுவாங்க. அப்படி கிடையாது. இது வந்து பாத்தீங்கன்னா ஆண்களுக்கு அந்த விந்து அணுக்களின் உற்பத்திக்கு முக்கியமாக கொள்ளும் ஒரு உணவாக, மருந்தாக நமக்கு வேலை செய்யுது. உஷ்ணங்கிறது கிடையாது. அதனால அப்படி நினைச்சிட்டு சாப்பிடாம இருக்கிறத விட நல்லா தெரிஞ்சுக்கிட்டு இனிமே கொள்ளை நல்லா சாப்பிடுங்க. அப்போ பல வகையில பாருங்க, நமக்கு அதிக ரத்த அழுத்தத்தை கண்ட்ரோல் பண்ணுது, இர்ரெகுலர் பீரியடை சரி பண்ணுது, நல்ல நார் சத்து இருக்கிறதுனால கொலஸ்ட்ராலை கண்ட்ரோல் பண்ணுது, ரத்த குழாய்கள் அடைப்பு வராம இருதயத்தை பாதுகாக்குது. புரியுதுங்களா? அதே போல முக்கியமா மலச்சிக்கல் இல்லாம பாதுகாக்குது. இந்த மாதிரி பல வகையில நமக்கு இன்னைக்கு கொள்ளோட பயன்களை தெரிஞ்சுக்கிட்டோம். நாளைக்கு சந்திப்போம்.